ஹாய் மக்களே, எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, அருண் விஜய் நடிச்ச ரெட்டத்தலை படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரெட்டத்தலை. ரெட்டத்தலை ரெண்டு சைடு தலைவலி தான் சொல்லணும். அந்த படத்தை பத்தி சொல்றதுன்னா வேற என்ன சொல்றது எங்களுக்கே தெரியல. இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது? ஒன்லைன்ல 2 லைனா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம இல்ல அது எப்படி சொல்றதுனே தெரியல இந்த படத்தோட ஒன்லைனு. ஆக்சுவலா இந்த படத்தோட ஒன்லைன் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க ஆதிபவன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெயம் ரவி நடிச்ச இந்த டபுள் ஆக்ஷன்ல ஆதிபவன் படம் வந்துச்சுல்ல, அதோட ஒன்லைனை கொண்டு வந்து அந்த இங்க வச்சிருக்காங்க. மேக்சிமம் அந்த படத்தோட இதுன்னே நீங்க சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுதான் ஒரு மெயின் பிளாட்டு. ஜான்விக்கா? சாரிப்பா, எனக்கு அது தெரியல. ஹாலிவுட்ல அந்த ஜான்விக் சீனும் அது மாதிரி இல்லடா. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்போ அருண் விஜய்லாம் எவ்வளோ ஒரு நடிப்புல அவ்வளோ சூப்பரா பண்ற ஒரு சூப்பரான ஆக்டர். ஆனா அந்த கதை தேர்வுல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலா கதை தேர்வுலாம் கிடையாது, கதையே ஓகேவான படம் தான். கதையே ஓரளவு ஓகே தான். இந்த கதை கூட ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. கதை நிறைய சீன் ஏன் எடுக்க மறந்துட்டாங்களான்னு தெரியல. நிறைய சீன் வந்து கம்ப்ளீட்டே ஆகல. கட்டு படம் டியூரேஷன் ஒரு 1 hour 50 minutes தான் படமே. 2 hour கூட இல்ல. 2 hour கூட ஒரு 20 minutes எடுக்கலாங்க. ஒரு படம்னா 1 hour தான் 1.25 மணி நேரம் தான் முடியலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. கூட 2.5 மணி வரைக்கும் எடுக்கலாம். 2.5 மணி நேரம் இருக்கலாம் ஒரு படம். அதுக்கு மேலே இருந்தாதான் எப்பயுமே ஒரு போர் அடிக்கும். எவ்வளவு நல்ல படமா இருந்தாலும் ஒரு மாதிரி கடுப்பாகும். 2 மணி நேரம் கூட இல்ல படம். இந்த படத்தை பத்தி என்ன சொல்றதுன்னு ஆக்சுவலா எங்களுக்கு தெரியல. எப்பயுமே டியூரேஷன் அதிகமா இருக்குன்னு தான் புலம்புவோம். இந்த படத்துல கம்மியா இருக்குன்னு புலம்ப வேண்டியதா இருக்கு. ஏன்னா படத்துல நிறைய சீனே காணுங்க. எங்கதான் போச்சு? எப்படி சொல்றதுன்னா, ஒரு சீன் அப்படியே ஜம்ப் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு சீன் வந்து கம்ப்ளீட்டே ஆகல. இந்த சீன் முடிஞ்சுன்னா அடுத்த சீன் இதுக்கு அடுத்த சீன் இல்ல. படம் நிறைய சீன் அப்படிதான் இருக்கு இந்த படத்துல. எதுக்கு இதை பண்றாங்க? ஏன் இப்படி பண்றாங்க? இவங்களோட ஸ்டோரி என்ன, அவங்களோட ஸ்டோரி என்ன? இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க ஏன் அப்படி பண்றானுங்க? கடைசியில இவனுங்க ஏன் கொல்ல வந்தானுங்க? இந்த பழைய காலத்துல படத்துல பாத்துருப்பீங்கல்ல வில்லனு, அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கு. இதுல ஒரு சில பேர் வந்து முட்டு கொடுப்பாங்க பார்ட் 2ன்னு சொல்லி. பிச்சு விடும் பிச்சு பார்ட் 2 பயவல ரொம்ப நொந்துட்டாங்க அந்த படத்துல. என்ன இல்லடா சீரியஸா அந்த கேரக்டருக்கு சூப்பரா இருந்தா. இல்ல அவரோட அந்த மேனரிசம் எல்லாம் படத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வந்து குறை சொல்ற மாதிரி இல்ல. அவரோட பங்களிப்பு இந்த படத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அருண் விஜய் வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாரு. நடிப்பு நல்லா இருக்கும். ஸ்டைலிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துல பாசிட்டிவ்னா ஏதோ ஒண்ணு சொல்லிடுறேன் நானு. ஸ்டண்ட் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆனா படத்துல அது மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. மியூசிக் நல்லா இருக்குங்க. இந்த படத்தை ஓரளவுக்கு காப்பாத்துறது அந்த மியூசிக். சாம் சிஎஸோட கொஞ்சம் மியூசிக் அதுவும் நல்லா இருக்கு. ஏதோ ஓரளவு சமாளிச்சிருச்சு. இல்லைங்க, ஏன் இப்படி இந்த படத்தை பத்தி நாங்க சொல்றோம்னு வச்சுங்க. இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி நாங்க ஆரம்பிப்போம். இந்த படத்தை நாங்க பாசிட்டிவ்னு வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஹீரோயினும் அங்க இது பண்ணி அந்த கேரக்டர் ஒரு மாதிரி ஹீரோயின் ஒரு விஷயம் எப்படின்னா, நீங்க நான் ரிவ்யூல கூட பாத்துருக்கலாம். கெட்டவனா இருந்தாலுமே அவனுக்குன்னு ஒரு நியாயம் இருந்தா அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரு ஸ்டோரி கூட இந்த படத்துல கிடையாது. எங்கெங்கயோ போகுது, ஆளாளுக்கு ஒரு ஸ்டோரி போகுது. இவன் ஸ்டோரி வச்சாங்களா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே ஒரு தலைய க்ளோஸ் பண்ணிட்டேன். ரெட்ட தலை டைட்டில்ன்றது தேவையே இல்லைங்க. எதுக்கு இந்த படத்துல ரெட்ட தலை டைட்டில்னு எனக்கு தெரியவே இல்லை. படத்துல டபுள் ஆக்ஷன் நான் என்ன நினைச்சேன்னா, இதுக்கு முன்னாடி தடம் அந்த மாதிரி ஒரு லெவல்ல ஒரு படம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து, ஆக்சுவலா இதுக்கு இந்த ரிவ்யூக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு படம் போட்டிருப்போம். கண்டிப்பா அந்த ரிவ்யூ தான் ஃபர்ஸ்ட் வந்து போடுவோம் நாங்க. ஆக்சுவலா அந்த படம் தான் லாஸ்டா பார்த்தோம். டிக்கெட் கிடைக்காம போயிடுச்சு அந்த படம். இந்த படம் வந்து ஈஸியா டிக்கெட் கிடைச்சது அப்படின்னு நினைச்சிருக்கணும். என்ன பண்றது, ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும் அருண் விஜய் நினைச்சேன் நானு. ஆனா ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படம் எடுத்திருந்தாவே படம் சூப்பரா வந்திருக்கும். 1/2 மணி நேரம் சூப்பரா. சரி, அப்ப 1.25 மணி நேரம் என்ன இருந்துச்சு படத்துல? 1.25 எல்லாமே ஒரு இன்கம்ப்ளீட்டா வச்சிட்டாங்களா. இவங்களுக்கு ஒரு ஸ்டோரின்னு எல்லாமே. ஏன் இந்த மாதிரி இவங்க பணத்து மேல ஆசைப்படுறாங்க? ஹீரோயின் அவங்க லவ்வோட பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டர் அப்படி ஆகிட்டாங்க. இவரு பெரிய டானா காமிக்கிறாங்க. அப்போ ஏதோ அருண் விஜய் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க, கிளைமேக்ஸ்ல பெரிய ட்விஸ்ட் இருக்குதுன்றாரு. பாஷா பாய் மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னத்த சொல்றதுன்னே தெரியலங்க. எப்படி சொல்றதுன்னா, டெல்லி இன்டெலிஜென்ஸ்ல இருந்து போன் பண்ணி இங்க இருக்கிறவங்க பேசுறாங்க, 30 மீட்டர் தள்ளி நிக்கிறேன்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல சொல்லுவாரு. கூட ஒரு 10 மீட்டர் தள்ளி நிக்கணுமா? இது என்ன இது புரியல. அது இன்டர்நேஷனல் மாஃபியா மாதிரி இவரை காட்டுறாங்க இவரை. ஆனா எப்படி சொல்றதுன்னா, அதை டெல்லியில இருந்து போன் பண்ணி சொல்றாங்க, புரியல. ஏன் வந்து இங்க தலைமறைவா இருக்காரு? அந்த தலைமறைவா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன் இருக்காரு, எப்படி டான் ஆனாரு எதுவும் தெரியாது. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் கூட சின்ன வயசுல பழகிருப்பாரு. ஏன் ஃபாரின் போனாரு?
அந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு படத்துல கேள்வி மட்டும் தான் இருக்குது, படத்துல வேற ஒண்ணுமே கிடையாது, எதுக்குமே பதில் சொல்லல. அததான் அந்த 1/2 மணி நேரத்துல சொல்லி எடுத்து இருந்தா வச்சு ஏதாவது பதில் கிடைச்சிருக்கும் எங்களுக்கும். சீனை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். அதான் நானும் சொல்றேன், சீன் 1/2 மணி நேரம் எடுத்து சீன் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். ஏன் அப்படி எடுத்தாங்க? படம் பார்த்து போட்டு பார்த்தாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு இந்த கேள்வி எல்லாம் வந்துச்சா இல்லைன்னு எங்களுக்கும் தெரியல. ஆக்சுவலா வந்து பிளாஷ்பேக்ல வந்து இந்த அருண் விஜய் ஒருத்தர் வந்து இறந்துற மாதிரி அவரோட பிளாஷ்பேக் ஒன்று சொல்லுவாங்க. அதுவுமே அவ்வளவு பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த பிளாஷ்பேக்ல அவர் டானு மட்டும் காட்டுறாங்க. என்ன டானு எதுவும் காட்டல. மேபி நம்ம கதைக்காக நம்மளே நினைச்சுக்கலாம் டானுன்னு. அந்த 2வது இறந்துருவாருல அவரை தான் ஜான்விக் மாதிரி காட்டுவாங்க. ஒரு நாயை கொண்ட உடனே ஜான்விக் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் அட்டாகாசம் பண்ணுவாங்க. இதோட அவங்க அம்மாவோட அஸ்தியை ஒருத்தன் டச் பண்றான், அதனால அவங்க கேங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாரு. அது ஜான்விக்ல இருந்து உருவிட்டாங்க அந்த சீனை. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா அருண் விஜய் அவர் ஒருத்தர் தான் பாசிட்டிவ். அவரோட எஃபர்ட்டை போட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சாம் சிஎஸ் இவங்க இது 2 தான் இந்த படத்துல வந்து பாசிட்டிவ். இன்னொரு பாசிட்டிவ் நீங்க எடுத்தீங்கன்னா டியூரேஷன் சொல்லலாம், ஆனா அது பாசிட்டிவா இல்ல எனக்கு தெரிஞ்சு. இந்த கதை நல்லா இருந்தா தான் நீங்க டியூரேஷன் லைஃப்லயே முதல் முறையா 2 hours கீழே இருக்க படத்தை டியூரேஷன் குறையா சொல்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த படம். ஒரு 3 hours படத்தை தான் டியூரேஷன் குறையும். டியூரேஷன் ப்ராப்ளம் தான். 2 மணி நேரம் படத்தே டியூரேஷன் ப்ராப்ளம் தான். நீங்க பழைய படம் நிறைய படம் வந்து பார்த்துருப்பீங்க. எப்படின்னா வில்லன் வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போறதுக்கு வந்து அடி வாங்கிட்டு போவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் நடக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இது சொல்றது அந்த லாஜிக்னு சொல்லுவாங்கல்ல, கம்பியை வச்சு சதக்குன்னு வந்து குத்துறாங்க அருண் விஜய். அத்தனை வாட்டி அதுவும் உடம்பு தானே இல்ல, ராடை வச்சு குத்துறாங்க. ஆகுனா கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க. இங்கேயே ஷூட் பண்ணிடுறாங்க. ஒரு இடத்துல அதே இடத்துல தான் சுடுறாங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேது. மேபி அவர் ஹீரோ அப்படின்னு நீங்க சொல்லலாங்க. அட்லீஸ்ட் ஒரு லாஜிக் வேணாம். இதுனா பாலையா படமா சுத்தமா லாஜிக் இல்லாம 10 கோடாலி குத்தி விட்டாலும் இதுவா வருதுங்க. அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹீரோயினையும் ஒரு சைடுல ஒரு குத்து வைங்க. அது எப்படி போச்சுன்னு தெரியல. கேட்டா ஹீரோயின் நானுங்களும் ஒரு ஹீரோயினே என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆக்சுவலா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க தான் பாட்டி யோசிச்சுக்கணும், இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அது உங்களுடைய சாய்ஸ்னு வைங்க. அதுவே நாங்க என்ன யோசிச்சுக்கிறோம், என்ன சாய்ஸ் என்ன சாய்ஸ் எல்லாம் தெரியல. ஹீரோயின் ஒரு வேளை செத்துருச்சோ, ஒரு வேளை உயிரோட இருக்கு, ஹீரோயின் ஒரு கொண்டுட்டாரோ, என்ன ஒண்ணுமே தெரியல. என்னவோ அது ஒழுங்கா எடுத்ததாவே அந்த படம் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துல ஜானியார வச்சிருந்தா அவங்கள வேற ஒரு கேரக்டருக்கு வச்சுக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல அவங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க, எதுக்கு கிளைமேக்ஸ் அப்படி முடிச்சாங்க? எல்லாம் ரிவெஞ்சா? எங்க அந்த ரிவெஞ்ச் ஒண்ணுமே இல்ல. ஹஸ்பண்ட் ஹீரோ கொலை பண்றான்னு ரிவெஞ்ச் எடு. அதான் ரிவெஞ்ச் எடுக்கிறதா படம். இதே ரிவெஞ்சாவது ஒழுங்கா எடுக்கணும்டா. கடைசியில டைட்டில் கார்டுல ஆசைதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் போட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம அந்த எவ்வளவு வாட்டி நம்ம பார்த்து ஸ்டோரியா பண்ணிட்டு படையப்ப படத்துல சொல்லுவாங்கல்லங்க, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையோ கோபப்படுற அந்த மாதிரி ஆசை. என்னத்தங்க சொல்றது? அருண் விஜய் எனக்கு தெரிஞ்சு பாவம் அந்த மனுஷன் பல வருஷமா நல்ல ஹிட்டுக்காக போராடுறாரு. என்ன இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு படம் மூலியமா பெரிய கம்பேக் கொடுத்து நல்ல படமா நடிச்சுட்டு வந்தான் என் மனுஷன். எதுக்கே அந்த ரெட்டத்தலைன்னு உனக்கு கொண்டு வந்தீங்கன்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்தது பிரச்சனை இல்ல. ஃபுல்லா படம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரெடியான படமாண்டா இது. அதனால அந்த படம் தெரியல. என்னதான் இருந்தாலும் படத்தை முழுசா முடிச்சுட்டு எடுத்துருவாங்க. பாதியில டைம் முடிச்ச வரைக்கும் போதும்னு சொல்லி எடிட் பண்ணி இஷ்டத்துக்கு மாதிரி எடுத்துச்சு. போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காதீங்க. மக்கள் பாவங்க இந்த அளவுக்கு காசு கொடுத்து பாக்குறோம்ல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு எப்படி நான் இப்போ இது அதாவது இந்த என்ன சொல்றதுன்னா கிறிஸ்மஸ்க்கு 2 படம் வந்துச்சு, சிறை, ரெட்டத்தலைன்னு வந்துச்சுங்களா. எப்படி 2025 கடைசி மாசம் கடைசி வாரத்துல வந்து ஒரு பெஸ்ட் 2025ல பெஸ்டான படம் சிறை இருக்கோ, அதே மாதிரி கடைசி மாசம் கடைசி வருஷத்துல வந்த ஒரு ஒஸ்டான படம் எங்களை இது நாங்க சொல்ற ஒப்பீனியன் ஃபுல்லா எங்களோட ஒப்பீனியனுங்க. ரெட்டத்தலை எங்களை பொறுத்த வரைக்கும் படம் தேரவே தேரல. சொல்லுவாங்க ஃபைட்டு நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்குன்னு. அதாவது படம் எப்பரா இருக்குன்னு கேட்டா ஃபைட்டு நல்லா இருக்குண்ணே, மியூசிக் நல்லா இருக்குண்ணே, அந்த மாதிரிதான். படம் எப்பரா இருக்கு? இந்த படத்துக்கு என்ன சொல்றேன்னு எங்களுக்கு தெரியல. கொடுக்குற காசுக்கு இந்த படம் ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா எங்களை பொறுத்த எங்களுக்கு இந்த படம் ஒருத்தா இல்லை. இன்கேஸ் நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லி எங்களுக்கு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5K2 அது தரோம். இந்த 2வே ஏன் தரோம்னா அருண் விஜயோட அந்த ஸ்டைலிஷுக்கும் அந்த ஆக்ஷனுக்காக நாங்கள் இந்த 2 தரோம். இன்னும் நாங்கள் அடுத்த வீடியோ பண்றோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.